காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசிய கர்நாடக திரைப்பட நடிகர்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மேலும் நடிகர் சங்கத்தில் ஊழல் செய்ததால் சரத்குமார், ராதாரவி, வாகை சந்திரசேகர் ஆகியோர் தற்காலிகமாக நீக்கம் செய்தும் அவர்கள் மீது காவல்துறையில் புகார் அளிப்பது என்றும் மற்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காவிரி விவகாரத்தில் கர்நாடக திரைப்பட நடிகர்கள் சங்கத்தின் அநாகரிக செயல்பாடு குறித்து சென்னையில் விவாதித்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பொதுச் செயலாளர் விஷால், காவிரி விவகாரத்தில் அரசின் செயல்பாடுகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக தெரிவித்தார். பிரச்சனையில் நடிகர் சங்கத்தின் உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக தங்களின் செயல்பாடு இருக்கும் என்று சங்கத்தின் தலைவர் நாசர் தெரிவித்தார். தமிழக அரசின் செயல்பாடுகளுக்கு நடிகர்கள் சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்று தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் கருணாஸ் தெரிவித்தார். சிஎம் ரொம்ப தப்பான முறையில் அவங்க சில விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. சில நடிகர்கள் நாங்கள் டிவியில் பார்த்துருக்கோம். அது வன்மையாக கண்டிக்கிறோம். அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப தவறு. சிஎம் என்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து அவங்க கரெக்டான முறையில் தமிழ்நாடு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு தண்ணி கொண்டு வரணுன்ற அடிப்படையில் அவங்க செயல்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் சிஎம் அவர்கள் செய்கிற அத்தனை இந்த ஒரு விஷயத்தில் செயல்பாட்டில் நாங்கள் என்றைக்குமே நடிகர் சங்கமாக உறுதுணையாக இருப்போம். திரையுலகம் எல்லாரையும் சேர்ந்து கலந்து பேசி நாங்கள் ஒரு பெரிய உணர்வு வெளிப்பாடு நடத்த போகிறோம். ஏன்னா அவங்க நடத்துகிற மாதிரி நம்ம நடத்த முடியாது. அவங்க கொடுக்குற தண்ணியை நிறுத்தத்துக்காக போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த உரிமையை ஏன் எங்களுக்கு மறுக்கிறீங்க? அதுக்காக இது உணர்வின் வெளிப்பாடாக இருக்குமே தவிர ஒரு பெரிய போராட்டமே. அதுவும் இல்லாமல் மிகவும் கீழ்த்தரமாக ஒரு பெண் என்றும் பாராமல், ஒரு முதலமைச்சர் என்றும் பாராமல் அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. விவசாய மக்களுக்காக, தமிழர்களுக்காக, உரிமைகளுக்கு குரல் கொடுத்த அம்மா அவர்களை அநாகரிகமான முறையிலே உருவப்பொம்மை எரித்து செயல்படக்கூடிய அந்த அத்தனை பேர்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்னைக்கு நான் எதை எதிர்பார்த்தனோ அதை இன்றைக்கு எங்களுடைய பொதுச்செயலாளரும் தலைவரும் பொருளாளரும் இன்னைக்கு செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுத்து முதலமைச்சர் எடுக்கக்கூடிய இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் முதலமைச்சர் அம்மா அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகளுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதிபட தெரிவிச்சுக்கிறோம்.